அப்படி பார்த்தா 500 ரூபான்னு வச்சுக்கோங்க. உலகத்திலே 2வது ஆபத்தான தொழில் செய்யறான். 60 நாள் நான் தொழிலுக்கு போகல, 500 ரூபான்னு கணக்கிடுங்க, எனக்கு 30,000 வரணுமா இல்லையா? அது உரிமை. நீங்க கேட்கறது சலுகை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு வேண்டுவது உரிமையா அல்லது சலுகையா? நாம என்ன கேட்டுட்டு இருக்கோம்? கடலோர மக்கள் அதிகமா வாழக்கூடிய இடத்துல எங்களுக்கு பங்கேற்பு கொடுன்னு கேட்கிறோம். இது சலுகை அல்ல அறிவிச்சிருந்தவர்களே, இது பேர் உரிமை. ஏன்னா இந்த நில முழுமைக்கும் கட்டியாடின பாண்டியர்களின் மிச்சமும் சொச்சமும் தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறது. அப்படின்னா ஒவ்வொரு கட்சிகள்கிட்ட நாம் என்ன கோரிக்கை வைக்கணும்? எங்கள் மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை குறைந்தது நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகமா பார்த்தது, நமக்கு தொகுதிகள் கிழக்கும் மேற்கும் அமைஞ்சிருச்சு, வடக்கும் தெற்குமா நமக்கு இல்ல. இருந்திருந்தா இப்ப சொன்னாங்க இல்லையா, அந்த மெஜாரிட்டியை நாமளும் காமிச்சிருப்போம். குறைந்தது 15 தொகுதிகளாவது கடலோர மக்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கணும். நாம 40 லட்சம் இல்ல, கிட்டத்தட்ட மேற்கில் இருக்கக்கூடிய நகரத்தாரையும் செட்டியார்களையும் இன்னும் சில மக்களையும் சிவியரையும் பெஸ்தாவையும் எல்லாத்தையும் சேர்த்தா நம்ம 1.25 கோடி பேர் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 19 விழுக்காடு வாக்கு, 20 விழுக்காடு நம்மை சார்ந்திருக்கக்கூடியவர். நமக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கணும்? ஆனா ஆளுகின்ற கட்சியா இருக்கட்டும், ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும், எந்த கட்சிகள் இது கடலோர மக்களுடைய வாக்கு அதிகமா இருக்கு, அந்த காரணத்துக்காக இந்த தொகுதி இந்த மக்களுக்கு தான் என்று ஒதுக்கீடு செய்வது எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சமா திருவொற்றியூர் நினைக்கிறேன், ராயபுரம் நினைக்கிறேன். இந்த 2 தொகுதியை தவிர இப்ப பேசும்போது சொன்னாங்க, குறைஞ்சபட்சங்க நீங்க ஒரு புழு கூட, ஒரு கோழி குஞ்சு தன்னோட குஞ்சு விரட்ட ஏதாவது கழுகுகளுக்கு வருதுன்னா அந்த கோழி போய் பாஞ்சு சண்டை போடும் பாத்திருக்கீங்களா? 1 அடிக்கு மேல கோழியால பறக்க முடியாது. ஆனா தன் குஞ்சுகளுக்கு ஆபத்துனா 5 அடிக்கு மேல பறந்து கூட சண்டை போடுன்னு சொல்லுவாங்க. ஆமா தானே? இருக்கிற ஒரே ஒரு அமைச்சர் பதவிங்க, மீன்வளத்துறை அமைச்சர், ஒரே ஒரு அமைச்சர் பதவி. அந்த அமைச்சர் பதவிக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்காம இருந்த போது 5 ஆண்டு காலம் மௌனமாக இருந்தோமா இல்லையா? தமிழ்நாடு முழுக்க ஒற்றை பொம்பளை பிள்ளைய கத்தி தொலைஞ்சனா. நான் சொன்னேன், எங்க அண்ணன் சங்கர் வெற்றி பெற்று இருக்கும் போது ஏன் அவருக்கு கொடுக்காம, கடல்னா என்னன்னு தெரியாத ஒருத்தருக்கு கொடுத்தமே, வேற சமூகத்தினுடைய மக்களுக்கு அப்படி கொடுத்திருந்தால் தமிழ்நாடு கொந்தளிச்சிருக்கும். ஏன் நமக்கு வரல? இத்தனை தலைவர்கள் இருக்கிறோம், நம்ம இத்தனை மக்கள்கள் இருக்கிறோம், ஏன் இதை நாம் பேசுபவர்களாக மாற்றல? அந்தந்த கிராமத்தில் நம்ம உட்கார்ந்து இருக்கணும்ல, அன்னைக்கு படகு நம்ம ஸ்ட்ரைக் பண்ணி இருக்கணும்ல. தமிழ்நாட்டினுடைய 2வது பொருளாதாரம் அந்நிய செலவாணி ஈட்டு தர்றோம், கிட்டத்தட்ட 60,000 கோடி. வாழ்ற நிலத்துக்கு 72% மக்களுக்கு இன்னை வரைக்கும் பட்டா இல்லைங்க. கட்டி கொடுக்கப்பட்ட சுனாமி வீடுகளுக்கு இன்னும் நிரந்தர குடியுரிமை பட்டா தரல. இடிந்து விழப்பட்ட வீடுகளுக்கு இன்னும் மறுசீரமைப்பு மறுகட்டமைப்பு உறுதி செய்யப்படல. படிக்கின்ற வேலையில கிடையாது, படிக்கின்ற படிப்புல கிடையாது, இருக்கின்ற வேலையில கிடையாது, எது ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நமது உரிமை.